இருவினையஞ்ச மலவகை மங்க இருள்வினி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு இனதகமும் கொள்ளளி பாட கரிமுகன் எம்பி முருகன் என் நண்டர். இதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கல்கத்தா வங்காளி. இந்த வங்காளி கேட்டுக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணாரா, ரொம்ப அழகா இருக்கே, இது என்ன மொழி, வாங்க கேட்போம். கேட்டுட்டு ரொம்ப ஆசை அதிகமாகி மொழி தெரியாத அந்த வங்காளி தன்னுடைய பெயரையே தமிழ் மொழியில் மாற்றி வைத்துக் கொண்டார். சுனில்குமார் சாட்டர்ஜி என்பதை நன்னெறி முருகன் என்று மாற்றி வைத்துக் கொண்டார் என்றால் வங்காளியை கூட நம் பங்காளியாக மாற்றிய பெருமை ஒரு கலைக்கு இருக்கிறது. இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, மனித மனத்தை மேன்மைப்படுத்துவது எது? ஒரு கேள்வி. மனித மனத்தை மேன்மைப்படுத்துவது எது? கலை அப்படின்னு ஒரு அணி, இலக்கியம்தான் என்று பேச ஒரு அணி, கலையின் மேன்மை என்ன என்று பேசுவதற்காக வழக்கமாக நடுவராக அணியில் இப்படி மாறி மாறி பேசுவோம். இப்போ அவருக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அவருக்கு தொழில் வழக்கறிஞர் தொழில். தேவோட் ராமநாதனுக்கு பட்டிமன்றங்களில் நீதிபதியாக இருப்பார், அதே சமயத்தில் அங்கே நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருப்பார். இப்படி டபுளாகி பண்ணக்கூடிய தேவகோட்டை ராமநாதன் வருகிறார். கலைதான் மனித மனத்தை மேன்மைப்படுத்துகிறது என்று சொல்ல. வாங்க. நின்னாவார் பிறரை என்று நீயே ஆனாய், நினைப்பார்கள் மனத்திற்கு ஒரு வித்துமானாய், மன்னானாய் மன்னவர்க்கு ஒரு அமுதமானாய், மறை நான்குமானாய் ஆரங்கமானாய், பொன்னானாய் பொருளானாய் போகமுமானாய், பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்ன நல்லால் இழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. இந்த அருமையான ஒரு பட்டிமண்டபத்தினுடைய நடுவராக வீற்றிருக்கிற, எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து வழிநடத்தி செல்கிற போற்றலுக்குரிய நடுவர் பெருந்தகை அவர்களே, மற்றும் அவையில் விற்றிருக்கிற சக வழக்கறிஞர் பெருந்தகைகளே, அவையோர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை உரித்தாக்கி, மிக மிக சிறப்பான ஒரு முறையில் எனக்கு முன்னதாக கபிலா விசாலாட்சி அவர்கள் திருக்குறள், திரிகடுகம் இது போன்ற இலக்கியங்களை படித்ததால் தான் மனித மனம் செம்மையுற்றிருக்கிறது என்று தன்னுடைய வாதத்தை மிக அழகாக வைத்தார்கள். நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஊர்லேருந்து இன்றைக்கி வரும்போது, நடுவர்களே, என்னுடைய காரில் வரும்போது ஜிஎஸ்டி ரோட்டில் திருச்சி டு சென்னை சாலையில் ரொம்ப வேகமாக எதிரார் போல் வந்த ஒரு வண்டி திருச்சியை நோக்கி போகுது. நான் திருச்சியிலேருந்து சென்னை சாலையில் வர்றேன். நேராக அங்கேருந்து வந்த வாகனம் டிவைடரில் வந்து, அதாவது நடுவில் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து முட்டி அப்படியே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரத்தம் செதறி நிற்கிது. நான் வேகமாக என் காரில் ஓரமாக நிப்பாட்டிட்டு அந்த பக்கம் போய் இறங்கி நின்று அந்த காரில் இருக்கிறவங்களெல்லாம் பாதுகாப்பாக இறக்கி உடனே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அவங்களெல்லாம் வாகனத்தில் அப்படியே ஏற்றி விட்டு அந்த வண்டியில் ஏற்றினோன்னு அந்த வண்டியில் இருந்த ஒருத்தர் சொன்னாருங்க, என்னைய பார்த்து, யார் பெற்ற பிள்ளையோ தெரிலையா, என்னைய பார்த்து சொன்னார், தம்பி ஒரே ஒரு விஷயம் உனக்காக சொல்கிறேன்ப்பா, இதே மாதிரி ஒரு நாள் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னாரு. திருக்குறள் திருவடிகம் பற்றி ஆள்லாம் பார்த்தீங்களா? அருமை அருமை. ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, திருக்குறள் திருவடிகம்லாம் படிச்சிருந்தா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்காமல் இருந்திருக்கணும். இன்னைக்கு வந்து படித்த ஆளுகளால் இல்லை. இந்த உலகத்தில் எப்படி நடக்குதுன்னா, உடனே இலக்கியத்துக்கும் இந்த கலைக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். நான் அந்த ஏற்காடு மலர் கண்காட்சிக்கு போயிருந்தேங்க. இந்த மலர்கள் பக்கத்தில் ஒரு வரி எழுதி போட்டிருந்துச்சியா, கல்லூரி மாணவர்கள்லாம் வந்திருந்தாங்க. மலர்களுக்கு பக்கத்தில் ஒரு போர்டு, வாச ரோஜா வாடி போகலாமா. இந்த வரியாக இருந்தால் எப்போவுமே பிரச்சனை தான், எழுத்து பிரச்சனை. நம்மால் படித்தான் வா சரோஜா வாடி போகலாமான்னா, எழுத்து புரிஞ்சுக்கிறதுல மாறுபாடாயிரும். ஆனால் கலை அழகா விளக்குமே. இது என்ன, நான் ஒரு போர்டு பார்த்தேன் இதில் ரோட்டில், கூட இருந்து குழி தோண்ட ஆட்கள் தேவை, கூட இருந்து குழி தோண்ட ஆட்கள் தேவை, 500 ரூபா சம்பளம். பள்ளம் தோன்றது கூப்பிட்றாங்க, நம்ம கூட இருந்தே குழி தோண்டிட்டான்னு சொல்லுவோம்ல, கூட இருந்து குழி தோண்ட ஆட்கள் தேவை, இதுக்கு ஆளே எடுக்கிறாங்க. எப்பவுமே கலை என்பது ஒன்றை சுருக்கமாகவும் எளிதாகவும் அழகாகவும் சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்க வல்ல ஆற்றல் கலைக்குத்தான் உலகத்தில் உண்டு. நீங்க இப்ப பத்ரி அவர்கள் மிக அழகாக பேசினார்கள், ரொம்ப அழகா அந்த படங்களை பத்தி சொன்னார். நான் ரொம்ப ஒன்றும் சொல்லலை. எங்க ஊர் பக்கத்தில் கொத்தமங்கலம் ஒரு ஊர் இருக்கு, ஐயாவுக்கு நல்லா தெரியும். அங்கே சுப்புன்னு ஒரு வில்லிசை கலைஞர் இருந்தார், மிகச்சிறந்த. ஐயா கூட சொன்னாங்க, நல்ல நகைச்சுவை வசனங்களை எழுதக்கூடிய ஆற்றலாளர். அவரை பற்றி தெரியாத தில்லானா மோகனாம்பாள்லாம் அவருடைய படைப்பில் வந்தது தான் நிறைய பேருக்கு தெரியும்.
அவரு இந்த காந்தி மகானை பற்றி ஒரு கதை என்று வில்லுப்பாட்டு ஒன்று நடத்துவார். காந்தி மகான் கதை என்று. அவர் என்ன பண்ணுவாரா, நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும். வில்லுப்பாட்டு நடத்துற போது காலையில கண்டனூர்ல நடத்துவாராம். காலையில இந்த நாதுராம் கோட்சே காந்தியை சுடுற இடம் வருது பாருங்க, அப்ப உடனே நாடகத்துல அப்படியே கண்ணீர் விட்டு ஆண்டு கத்தி அழுவாராங்க. அப்படியே கண்ணீர் ஊத்துமா. மத்தியானம் பக்கத்தில் மானகிரிங்கிற ஊரில் நடத்துவாராம். அப்பவும் கண்ணீர். அதே மாதிரி நாதுராம் கோட்சே சுடும்போது அதே மாதிரி ரத்தம். ராத்திரி காரைக்குடியில் நடத்துவாராங்க. அதே மாதிரி கண்ணீர் ரத்தம். அந்த காட்சி வரும்போது இங்கே கண்ணீர் ஊற்றும். ஒருத்தர் மறுநாள் காலையில் அவரை பார்த்து கேட்டாராம், காலையில் கண்டனூரில் பார்த்தேன், மத்தியானம் மானகிரியில் பார்த்தேன், ராத்திரி காரைக்குடியில் பார்த்தேன், 3 வேளையும் கண்ணீர் ஒரே மாதிரி வருது ஐயா, எப்படி தாயா உனக்கு கண்ணீர் இப்படி ஊற்றுது, நாடகத்தில் இப்படி வர முடியாது எப்படின்னு கேட்டாராம். காந்தியை சுடும்போது அப்படி அழுகிறீங்களே. அப்போ தான் கொத்தமங்கலம் சுப்பு சொன்னாராம், இந்த நாடக கலையை ஒழுங்காக பண்ணாமல் இந்த காந்தி மகான் கதைங்கிற ஒன்று அப்படியே எழுதி புத்தகமாக போட்டேன், ஒன்று கூட விற்காமல் வீட்டில் இருக்க, அதை அப்போ நினச்சிக்கிறேன், என்னை அறியாமல் அழுக வந்துடும். எப்பவும் இலக்கியமா ஆனா அது ஒரு பிரச்சனை, புரியாத மக்களுக்கு. கலை அழகா போய் சேருமே. இப்ப பாருங்க ஒரு விஷயம், இந்த ஊருக்கு பக்கத்துல இங்க இந்த இந்த பகுதியை சார்ந்த பகுதிகளில் தெரியாதவங்களே இருக்க முடியாது. திருப்பத்தூரை சார்ந்தவங்கள வேலூர் பக்கத்துல ஒரு செய்தி, இந்த பவானிக்கு பக்கத்துல ஒரு கிராமம், குமாரபாளையம் பவானிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு பிறந்த பையன் சின்ன பிள்ளையிலேயே கூட்டிட்டு போயிட்டாங்க மைசூருக்கு. இந்த ராஜாவுக்கு, மைசூர் ராஜா இருக்கார்ல, அவருக்கு அவங்க மாமா சமைக்கிற வேலை, இவர் கூடவே போய் பார்த்து சமையல் கலையை பழகி பழகி சமையல்ல பெரிய ஆளாகி ராஜாவுக்கு இவர் வைக்கிற சாப்பாடு தான் பிடிக்கும். மைசூர் ராஜாவுக்கு அவர் வெளியூர் பிரயாணம் பண்ணா அந்த பையனை கூப்பிடுறா, அவன் பேர் என்ன, அர்த்தநாரி, அந்த தமிழ்கார பையனை கூப்பிடும் பாரான். ஆனா இவன் சின்ன பிள்ளையில அங்க போய் பழகி அவன் கன்னட மொழி தான் தெரியும், தமிழே தெரியாது, சுத்தமா தமிழ் தெரியாதுங்க. என்ன பண்ணாரா, அங்கேயே ராஜாவோட போய் வேலை பார்த்து கொஞ்ச நாள்ல கொஞ்சம் உடம்பு சரியா இல்லாமல் வந்துருச்சு. அப்போ ஒருத்தர் சொன்னாரா, நீ தமிழ்நாடு தானே, தமிழ்நாட்டில் எல்லா ஊருக்கும் போயிருக்கியா? போனதே இல்லையே, சின்ன பிள்ளையில இங்கே மைசூருக்கு வந்தேன், தமிழ்நாடு எனக்கு ரொம்ப தெரியாது, தமிழும் தெரியாதுன்னாராம். இப்போ சொன்னாராம், வயிற்று வலி தீரணும்னா தமிழ்நாட்டில் ஒரு கோயில் இருக்கு, அங்கே போனாராம். எந்த கோயில்னாராம்? பழனின்னு பேரு, போயான்னாராம். இவர் அப்படியா, நான் போயிடுறேன்னு கிளம்பி பழனிக்கு போனாராம். அங்க போய் எல்லா சேவையும் பண்ணாராம், முருகனை கும்பிட்டு. ஒரு நாள் மொழியே தெரியாத இவருக்கு முன்னாடி ஒரு பெண் நடனம் ஆடினாலாம், வங்கார மார்பிலணின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு நடனம் ஆடினதை கேட்டு, பாடின பாட்டை கேட்டுட்டு, இது எந்த நூல்ல இருக்கு, இது யார் எழுதுனா, இது என்ன மொழி எல்லாம் கேட்டு, மொழியே தெரியாத ஒருவர் அந்த மொழி படிக்க வேண்டும் என்று தமிழை கற்று பெரிய ஞானியாக மாறினார். அவர்தான் வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் என்கிற திருப்புகழ் பிரியராக திகழ்ந்தவர். திருப்புகழ் வள்ளிமலை சுவாமிகள். அப்போ ஒரு மனிதனை, மொழி தெரியாதவனை கூட கொண்டு போய் தன்பால் இருக்கிற ஆற்றலை இந்த தமிழில் திருப்புகழ் என்கிற நூல் பெற்றிருக்கிறது என்றால் அதனுடைய இசை மகத்துவம், இசைக்கலை தான் காரணம். இப்ப எங்க கல்கத்தால ஐயா சொல்லி முடிச்சார் நேரம். கல்கத்தாவில் வணிகர்கள் எங்க ஊர்ல இருந்து போய் வணிகம் பண்ற காலத்துல இந்த கல்கத்தாவில் உள்ள எஸ்ட்ரா ஸ்ட்ரீட்னு ஒரு பகுதி இருக்கு, அங்க உட்கார்ந்து முருகன், சிங்கார முருகேசர் கோயிலை வச்சு இவங்க பாடி இருக்கிறாங்க பாட்டு. இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள்வினி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு இனதகமும் கொள்ளளி பாட கரிமுகன் எம்பி முருகன் என் நண்டர். இதை கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு கல்கத்தா வங்காளி. இந்த வங்காளி கேட்டுக்கிட்டே இருந்தவர் என்ன பண்ணாரா, ரொம்ப அழகா இருக்கே, இது என்ன மொழி, வாங்க கேட்போம். கேட்டுட்டு ரொம்ப ஆசை அதிகமாகி மொழி தெரியாத அந்த வங்காளி தன்னுடைய பெயரையே தமிழ் மொழியில் மாற்றி வைத்துக் கொண்டார். சுனில்குமார் சாட்டர்ஜி என்பதை நன்னெறி முருகன் என்று மாற்றி வைத்துக் கொண்டார் என்றால் வங்காளியை கூட நம் பங்காளியாக மாற்றிய பெருமை ஒரு கலைக்கு இருக்கிறது. நீங்க ஒரு விஷயம்ங்க, நான் ஒண்ணு சொல்றேன், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட தகவல். எங்க ஊர்ல ஒரு பாட்டு ஒன்று உண்டு, அந்த பாட்டை கேட்டுட்டு நடந்த நிகழ்ச்சி தான் அதிசயம். நான் ஒரு மேடையில் இந்த ஒருத்தர் பாடினாரு, ரொம்ப அழகா இருக்கு இந்த பாடல்னு அந்த பாடலை ஒரு மேடையில் பாடினையா. அதாவது என்ன பாட்டுனா, இந்த பறவைகள் எல்லாம் இருக்கிற கூட்டில் ஒரு குட்டி பறவைகள் இருக்கிறது. இந்த குட்டி பறவைகள் இருக்கிற பறவைகள் ஊர்க்குருவி, மேலே போகிற ஊர்க்குருவியை பார்த்து ஒரு பாட்டு ஒன்று பாடு கேட்குது. அக்கக்கா அக்கக்கான்னு கத்திக்கிட்டே போகும் அது. அக்கக்கா அக்கக்கா ஊர்க்குருவி, அக்கக்கா ஊர்க்குருவி,
ஆத்தா எங்கே போனா. இந்த குருவிகளுடைய குட்டி குருவிகளுடைய தாயை காணோம்ங்க. அப்படியே நீங்கள் ஒருங்கிணைந்து இந்த இடத்துக்குள்ளே வாங்கலேன். குட்டி குருவிங்க ஒன்று யாரும் அது கொண்டாந்து அந்த அழகில் கொடுக்கறதுக்கு தாய் வரல, பசி. அக்கக்கா ஊர்க்குருவி ஆத்தாதான் எங்கே போனா, எங்க ஆத்தாதான் எங்கே போனா, பசியால் துடிக்கிறமே பார்க்கலையே எங்கே போனா அப்படின்னு அந்த கேட்குது. அதுக்கு உடனே அந்த ஊர்க்குருவி பதில் சொல்லுதாங்க ரொம்ப அழகா. பரவர் வலையினிலே பட்டிருப்பாள் இந்நேரம், பரவர் வலையினிலே பட்டிருப்பாள் இந்நேரம், அறிவாள் மனையினிலே அறிந்திருப்பார் இந்நேரம், வெள்ளிக்கோல் தட்டினிலே விலையிருப்பா இந்நேரம். திராசில் இருப்பாளாம். வெள்ளிக்கோல் தட்டினிலே விலையிருப்பா இந்நேரம், குயவர் சட்டியிலே கொதித்திருப்பாள் இந்நேரம். ச குட்டி குருவிக்கு முன்னாடி எங்க சொல்லுதுங்க அந்த ஊர்க்குருவி, குயவர் சட்டியிலே கொதித்திருப்பா இந்நேரம், அன்னத்தை கீழே வச்சு, அடுத்த வரி உசுறு போயிருங்க, அன்னத்தை கீழே வச்சு உங்க ஆத்தாள மேல வச்சு எச்சிப்பைய மக்கள் எல்லாம் பிச்சு பிச்சு திம்பாங்க. இதை கேட்டுட்டு ஒருத்தர் சைவம் ஆயிட்டாருங்க எங்க ஊர்ல. இதுதான் வெற்றிங்கிறேன். நான்லாம் பலமுறை சைவமாயிருக்கேன். அது மாதிரி ஒரு கலை படைப்பு என்பது மனித மனத்தை மேன்மையடைய செய்வதென்றால் அது பாடலில் இருக்கிற அந்த தத்துவங்களை சொல்லுகிற விதம். அதனால் ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நீங்கள் இலக்கியத்தில் எத்தனையோ இருக்கலாம், நீங்கள் எல்லாரும் இலக்கியம் தெரிந்தவர்கள் தான், கற்றவர்கள் தான். ஆனால் எழுதா கிளவிகளாக இருக்கிற இலக்கியம் தமிழகத்தில் தாலாட்டில் இருந்து துவங்கி கும்மி பாடல், காவடி பாடல்கள், கடைசியாக ஒப்பாரி வரை அத்தனையும் உணர்வு வயப்பட்ட இயல்பாக கிளம்புகிற இலக்கியங்கள் மனித மனத்தை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. தாலாட்டில் துவங்கி ஒப்பாரி வரை அத்தனையும் கலை. அது நீங்கள் இலக்கியம்னு சொல்லிட முடியாது. அந்த பாடல்களை இலக்கியமா மாத்திக்கிட்டீங்களே ஒழிய அதெல்லாம் இயற்கையா இந்த மண்ணில் இருந்த கலை. தாலாட்டு பிள்ளை தொட்டியில் இருக்குங்க, எங்க பொண்ணு பாடுறா இங்கிருந்து. எப்படி தெரியுமா? தம்பி அழுத கண்ணீர் ஆறா பெருகி நல்ல ஆனை குளிச்சேரி, குளமா பெருகி நல்ல குதிரை குளிச்சேரி, இஞ்சிக்கு பாஞ்சு எலுமிச்ச வேரோடி, தாழைக்கு பாய்கையில தழும்பியதான் கண்ணீரும், வாழைக்கு பாய்கையில வத்தியதான் கண்ணீரும். இப்படி பண்ண பிள்ளை எந்திரிச்சு உட்காந்துரும். நான் உங்களுக்காக பண்ணேன். இது தாலாட்டோட வேகமான தாலாட்டு, எக்ஸ்பிரஸ் தாலாட்டு. ஆனால் ஒரு விஷயம் பாருங்க, இந்த தாலாட்டு பாட்டிலிருந்து ஒப்பாரி வரை சொன்னேன் பாருங்க, இதெல்லாம் மக்களுக்காக. ஆனால் கலையில் எத்தனையோ கலைகள் இருக்கிறது. ஆனால் அந்த இறைவன் மனிதன் மட்டுமல்ல, மனித மனம் மேன்மையுறுவது மட்டுமல்ல, இறைவனே பார்த்தானா. இந்த புத்தகங்கள் எல்லாம் நம்ம கையில் வச்சு படிக்கிறதெல்லாம் சிரமம்னு முடிவு பண்ணி இறைவனே பார்த்தானா. நம்ம மனமும் சந்தோஷப்படுறதுக்கு எது சரின்னு முடிவு பண்ணி, மேன்மையுடைய முடிவு பண்ணி, இறைவனே குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த ஒரு பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதையும் மாநிலத்தேனும் இறைவனே நடராஜாவாக நடனக்கலையில் இருக்கிறார் என்று சொன்னால், அந்த பரதம்ங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க ஐயா. பாவை எடுத்துட்டா ரதம், அந்த ராவை எடுத்துட்டா பதம், தாவை எடுத்துட்டா பரம். பரதம் என்கிற சொல்லில் 3 இருக்கிறது. ஒன்று ரதம், பதம், அதில் இருக்கிற பரம். ரதம் போல ஆடி வருகிற இந்த பெண்கள் காட்டுகிற அபிநயத்தால் பரம்பொருளின் பதத்தையே இந்த மனித மனம் அடையலாம் என்பதுதான் பரதக்கலை தருகிற தத்துவம். என்றால் கலைகள் ஒவ்வொன்றுக்கும் பயன்பாடோடு தான் இந்த உலகம் இந்த கலைகளை தந்திருக்கிறது. ஆகையினால் மனித மனம் மேம்பாடடைவதற்கு கலைகள் பெரும் துணை செய்கிறது என்கிற தீர்ப்பினை இந்த மாமன்றத்தில் நீங்கள் வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்ன அருமையாக பாடுறாரு. உண்மையிலேயே மணி அடிக்கணும்னு தோண மாட்டேங்குது. என் ஊருக்கு போக வேண்டியதுக்கு வேலை இருக்குது, வேறு வழி கிடையாது. அதனால தான் அற்புதமாக பாடுறாங்க. அழகான செய்திகளை அருமையாக எடுத்து சொல்கிறார். அது பாருங்க, 4 எழுத்து தான், ப ர த இம். அதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குது.
எதை பார்த்தாலும் அதுக்குள்ளே பரம்பொருளுடைய தன்மை இருக்குங்கிறத ரொம்ப மென்மையாக எடுத்து காட்டினார். அதுவும் அந்த குருவி கதை சொல்கிறப்ப உண்மையிலே நடுங்கி போடும். பறவை அப்படின்னு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அதனுடைய குடும்பம்னு ஒன்று இருக்கே, அது என்ன செய்கிறது? ஒரு கவிஞன் எழுதுனா, மாலை நேரம் கூடு தேடி ஒரு பறவை அலைகிறது, வெகு நேரமாக சுற்றி வருகிறது, எனக்கு அந்த பறவையை தெரியும், அதன் கூட்டை தெரியும், அதன் மொழி தெரியாதே என்று சொல்லுகிறான். என்றால் எப்படியான ஒரு நிலை! எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த குஞ்சு குருவியினுடைய நிலையை ஒரு நிமிஷம் கலக்கி போட்ட மாதிரி காமிச்சிட்டு போயிட்டார். இதுதான் கலையினுடைய பெரிய நிலை என்பதை அருமையாக சொல்லியிருக்காரு.